உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது மார்ச் மாதம் ஆரம்பிச்சிங்க. நமக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகங்கள் என்ன, இதனுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனுடைய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் நல்லா கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்தில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 3வது வர வீடு மிதுனராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களுக்கு, அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுடைய கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது எப்படி இருக்க போகிறது? அப்போ நட்சத்திர சார்ந்த பலன்கள் மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருக சீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முடிய மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அப்போ கிரகநிலைகள் இந்த மாதம் உடைய ராசியிலே செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையற்ற மனசஞ்சலங்கள், குழப்பங்கள் நீங்கள் இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் கேது 4ஆம் இடத்துல கேது இருப்பதால் உங்களுடைய தாயார் வழி, தாய் வழி உடல்நிலையும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய சூரியன், சந்திரன், சனி என கிரகங்கள் வருதுங்க. இப்போ பாக்கியஸ்தானம் என்று சொல்வது ஜாதகருக்கு, அதாவது அந்த மிதுனராசி என்பர்களுக்கு உடல் ரீதி உபாதைகள் நீங்கள் இருக்குதுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல அயனசன போன ஸ்தானத்தில் பலம் வர்றாரு. அதனால் தேவையில்லாத உங்களுக்கு பண விரயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு, சுக்கிரன், புதன் இது 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்ய இருக்குது. நீங்கள் நம்முடைய சேனலை பார்த்துருக்க அனைவரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு இலவசமாக ஜாதகம் பார்க்கட்டும் ஆம்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உரிய தகவல் சேரும். உங்களுடைய கிரக மாற்றங்கள் பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இந்த மாதம் 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்கரம் நிறைவேற்றுகிறார். 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்கரமாக இருக்கிறார். 14/3/2025 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 18/3/2025 அன்று வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 30/3/2025 அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தியாக இருக்கிறார். பலன்கள் பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு அதாவது எளிதில் யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற மிதுனராசி நேரே, எந்த நேரத்திலும் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலைகளாம் நீங்கள் இருக்குதுங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்க இருக்குதுங்க. ஒதுங்கியிருந்தால் கூட வலுக்கட்டமாக இதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பமும் தூண்டுவார்கள். கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள், செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கை தேவைங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் இருந்து வந்த உங்களுடைய தொழில் மந்த நிலை மாற இருக்குதுங்க. வருமானம் சேரும். புதிய முயற்சிகள் யாவும் காலமாக முடியாது இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தில் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியிருக்குதுங்க. மேல் அதிகாரிடம் சக பணியாளரிடமும் அனுசரித்து செய்வது நிகழ்வது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இப்படி இருக்க போகிறது. இந்த மார்ச் மாதம் மிதுனராசி என்பவர்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாக இருக்குதுங்க. வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. ஆயுதம், தீ ஆகியவற்றால் கவனம் தேவைங்க. இந்த மாதம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் மார்ச் மாதத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது, நன்மை தரும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாக இருக்குதுங்க. ரொம்ப கவனத்தேவை. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு? கலைத்துறையினர் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படுவதற்குங்க. அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளிப்படுவது நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. அரசியல் துறைக்கு இந்த மார்ச் மாதத்தில் மிதுனராசி என்பதற்கு எப்படி உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். போட்டிகளையும் பொறாமைகளும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிக்க போகிறீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்ட போகிறீங்க. மிருக சீரஷம் வச்சதுக்காக இந்த மாதம் எடுக்க போகிறது. 3-4 பாதங்கள் முடிய மிருகசீரிஷம் வரக்கூடிய நட்சத்திரமாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்க்கும் வங்கி கடன் கொடுத்தீங்களும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க.
புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. வரும் வாய்ப்புகளை பிற தட்டிச் செல்வார்கள். நிறைய போட்டியாளர்கள் சமாளிக்க நன்றிங்க. இப்போ நட்சத்திரம் சார்ந்து இந்த பார்க்க இருக்கிறோம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது பண வரவுகளில் திட்டங்களிலும் நெருக்கடிகள் குறைய இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பணிபுரிவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முடிக்க போகிறது. அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 1-2 பாதங்கள் முடிய மிதனராசி வரவுடைய தரமாகும். இப்போ பெயர் புகழை காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீங்க. எடுத்த காரியத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத உடல்களில் கொஞ்சம் உபாதைகள் ஏற்பட்டு விலக இருக்குதுங்க. அதாவது எடுக்கும் காரியங்களை சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களை தடையாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தில் நிறைய செலவு வர வேண்டி இருக்குதுங்க. உங்களுடைய சூழ்நிலையே மாற இருக்குதுங்க. ஒரு சந்திராஷ்டமம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு ராசியில் 2.5 மணி நேரம் இருக்குதுங்க. அப்போ 24, 25, 26 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. சற்று நீங்கள் அமைதியாக இருப்பதும் பொறுமை காப்பதும் மௌனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் உங்களாக இருக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு சொல்லக்கூடியது 18, 19 ஆகிய 2 தேதிகளும், அதிர்ஷ்ட கிழமைகள்னு சொல்லக்கூடியது புதன் வெள்ளி ஆகிய தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக இருக்குதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரை மாதம் உங்களுக்கு இதை எப்படி இருக்க போதுனாக்க சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உடைய இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அளித்தருக்கிறார் இந்த மாதம். குரு பார்வை உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பிறகு குரு பயிற்சியானது உங்களுக்கு முடிய இருக்குதுங்க. குரு பாடாய்படுத்தும். குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு விரை குருவாக வளம் இருக்கிறார். எவ்வளோதான் பணம் வந்தாலும் பண பிரச்சனைகள் முடியாதுங்க. பண தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், குடும்பத்துக்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழல் உருவாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 9 மாதம் கிட்டத்தட்ட கலந்துட்டீங்க. இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் 2.5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. குரு பயிற்சியானது உங்களுக்கு சரிவர உங்களுக்கு தெளிவாக இருக்காதுங்க. குருவுடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல அயனசேன போனஸ்தானத்தில் விரைய குருவாக வள வருவதால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இப்போ இதில் இப்போ பார்க்கும்போது மிதனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக ரொம்ப வீடியோ கட்டும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.